ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பரிகாரங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையை சந்திப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அமைதி கிடைக்கும். சிலர் வீட்டில் உறவுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அவர்கள் நாகராஜர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சிறக்க அருகில் உள்ள ஆலயத்திற்கு வெள்ளி செவ்வாய் சென்று விளக்கு ஏற்றி வரலாம். குடும்பத்தில் உண்டான பொருளாதார நஷ்டம் மற்றும் கடன் தொல்லைக்கு ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய கடன் தொல்லை விலகும். பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீ நரசிம்மர் மந்திரம் சொல்லி வர எதிர்மறை சக்திகள் விலகிவிடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கண் திருஷ்டி விலக ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபாடு செய்தால் நல்ல நிவாரணம் பெறலாம். வீட்டில் உள்ள வெள்ளருக்கு விநாயகரை கையெட்டாத உயரத்தில் வைத்தால் பூதகண சேஷ்டைகள் விலகும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் 48 நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். காலபைரவர் சன்னதியில் 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகசரநாம பாராயணம் செய்து வழிபாடு செய்தால் கொடுத்த கடன் விரைவில் வசூலாகும். சனிதோஷத்தால் அவதிப்படுபவர்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகமும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். வன்னி மரம் வில்வ மரத்தை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூறினால் தீர்வு கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் ரிஷபாரூட ஈசனை தரிசித்து தீபாராதனையை பார்த்தால் நோய்கள் நீங்கும். திருமண தடை உள்ளவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் 11 மாதங்கள் பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும்.